இப்ப இதுல 7th கொஸ்டின் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. The price of three commodities X, Y, and Z are small x, small y, and small z respectively. Mr. Anand purchased 6 units of Z. ஓகேவா? ரைட். பிரைஸ் வந்து X 6 units. பிரைஸ் வந்து Z வந்து 6 units. பிரைஸ் ஆஃப் த்ரீ கமாடிட்டிஸ் எக்ஸ் பை செட் சொல்லிட்டாங்க. ஆனந்த் வந்து செட்டை வந்து 6 units வாங்குறாரு. அப்போ இசட் பிரைஸ் வந்து இசட்னா ஸ்மால் இசட்னா 6 இசட் வாங்குறாரு. செல்ஸ் 2 units ஆஃப் 2 units ஆஃப் எக்ஸ். அப்போ 2 யூனிட் செல் பண்றாரு. ஓகேவா? ரைட். அப்புறம் 3 units ஆஃப் ஒய் வந்து பர்ச்சேஸ் பண்றாரு. ஓகே, பர்ச்சேஸ் பண்றாரு. All right, and sells 3 units of X and 2 units of Z. Mr. Amit purchased a unit of X and sells 3 units of Y and a unit of Z. இவரு ரெண்டு வந்து செல் பண்றாரு. In the process, they earn 5,000, 2,000 and 5,500 respectively. Find the prices per unit of three commodities by rank method. அப்ப முதல்ல வந்து ஆனந்த் என்ன பண்றாரு, 2 யூனிட் வந்து செல் பண்றாரு. செல் பண்ணாதான் என்ன ஆகும், அவருக்கு காசு வந்து உள்ள வரும். 3 யூனிட் செல் பண்றாரு. 3 யூனிட் செல் பண்றாருன்னா காசு வந்து உள்ள வரும். 6 யூனிட் பை பண்றாரு, காசு வந்து வெளில போகும். அப்ப 2 யூனிட் செல் பண்ணிட்டு 2x பிளஸ் 3y மைனஸ் 6z ஈக்குவல் டு 5,000 rupees அவருக்கு கையில கேஷ் நிற்குது. அமர் என்ன பண்றாரு, 3 யூனிட் செல் பண்றாரு, 1 யூனிட் பை பண்றாரு, 2 யூனிட் செல் பண்றாரு. அப்ப 3x மைனஸ் மைனஸ் 1y பிளஸ் 2z. அமித் என்ன பண்றாரு, 1 பை பண்றாரு. அப்ப மைனஸ் எக்ஸ். 2 யூனிட்டை வந்து 3y பிளஸ் z ஈக்குவல் டு 5,500. ஓகேவா? நம்பர் 1 அவங்க கொடுத்த டேட்டாவை நம்ம வந்து ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணோம். அப்ப நம்மளோட ரூல் படி என்ன, 2 3 மைனஸ் 6 3 மைனஸ் 1 2 மைனஸ் 1 3 1. செல் பண்றப்போ காசு உள்ள வருது பாசிட்டிவ், வாங்குறப்ப காசு வெளில போகுது நெகட்டிவ். செல் பண்றப்போ உள்ள வருது, ஓகேவா? அதனாலதான் இந்த மைனஸ் பிளஸ் அப்படின்ட்டு வந்து போடுது. இப்போ ரேங்க் மெத்தட்ல என்ன பண்ணும், ஆர்குமெண்ட்னா இது கூட இதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன, எனக்கு 1 வரணும் இங்க, அதனால நான் வந்து இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். -1 3 1 5,500 R1 R3 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், R2 implies R2 minus 3R1. அப்ப அங்க 0 வரும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி R3 implies R1 R3 2R3 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 plus sorry R3 plus 2R1. ஓகேவா? ரைட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இடத்துல 0 0, இதையும் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றப்போ 8 9. இப்ப நெக்ஸ்ட் இங்க 8 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்ப இங்க நான் 0 ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் சேம் ஆக்குறதுக்காக இந்த இடத்துல 0 வர்றதுக்காக இதை இன்டூ 8 இதை இன்டூ 9 வந்து போடுறேன். அப்போ இன்டூ 9 மல்டிப்ளை பண்ண 0 72 45 18,000 1,66,500 வரும். இங்கேயும் அதே மாதிரி வந்து 8 மல்டிப்ளை பண்ண, அப்ப 72 மைனஸ் 32 128,000 வரும். இப்ப இது ரெண்டுத்தையும் R3 implies R3 minus R2 போட்டோம்னா எனக்கு இங்க 0 வரும். இது ஃபுல்லா 0 ஆகலையா? அப்ப ரேங்க் வந்து 3.
ஓகேவா? ரைட். அப்ப ரேங்க் வந்து ரெண்டுத்துக்குமே ரேங்க் வந்து 3 இருக்கு. அதனால ரேங்க் வந்து 3. அப்ப யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது நம்மளோட தாட். ஓகேவா? இப்ப பார்த்தோம்னா என்ன ஆகுது? மைனஸ் எக்ஸ் minus 1 into x, 3 into y plus 1 into z equal to என்ன? 5,500. 72y plus 45z equal to 1,66,500. Minus 77z equal to 38,500. அப்போ minus 77 ஆல டிவைட் பண்ணோம்னா எனக்கு z கிடைச்சிருச்சு. z வந்து 500. இப்போ z கிடைச்சிருச்சு. அதை இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா செகண்ட்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 72 plus 45y. ஓகேவா? ரைட். அப்போ 72y plus 45z equal to அப்போ z ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு y கிடைச்சு. அடுத்து z-ஐயும் 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 y-ஐயும் நம்ம ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு x கிடைச்சு. அவ்வளவுதான். இப்போ இதுல 8th question பார்த்தோம்னா an amount of 5,000 is to be deposited in 3 different bonds. 6%, 7%, 8% per year respectively. The total annual income is 358. If the income from the first two investment is 70. Income from first and second வந்து 70 வரும். அப்ப third வந்து 358 minus 70 போட்டோம்னா third எனக்கு வந்துடும். Find the amount invested in each bond by the rank method. அப்போ 5,000 முதல்ல x plus y plus z டோட்டலா 5,000 ஒன்னு. ஓகேவா? இப்போ 6% of x, 7% of y, 8% of z equal to 358. அப்புறம் 6% of x plus 7% of y equal to 70. மூணு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? 6% of x, 7% of y, 8% of z. அப்ப இங்க கீழே 100 எல்லாம் சேமா இருக்கிறதுனால 6x plus 7y plus 8z by 100. அந்த 100 இந்த சைடு போச்சுன்னா 35,800. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனா? மூணாவது ஈக்குவேஷன் 6% of x plus 7% of y equal to 70. ஓகேவா? Good. 70 more than the income of the third. அப்போ 6% of x-ஐயும் 7% of y equal to 70 plus third ஓட income. இப்போ இதுலயும் வந்து divided by இது வந்து ஆட் பண்ணிக்கலாமா? 6x plus 7y divide by 100. இதை 100 ஆல மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் எடுத்தோம்னா 7,000 plus 8z divided by 100. 100 கேன்சல் ஆயிடுமா? அந்த 8z இந்த சைடு வந்துச்சுன்னா minus 8z மாறிடும். இப்ப இததான் ஈக்குவேஷனா போகும். நெக்ஸ்ட் என்ன? எனக்கு 0 0 வரணும். ஓகேவா? அப்ப ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே எனக்கு என்ன ஆயிடும்? இங்க 0 ஆயிடும். R3 implies R3 minus R2 போட்டாலே இங்க 0 ஆயிடும். இங்கேயும் 0 ஆயிடும். இங்க 16 minus 16 மாறிடும். -8 -8 வந்து -16 மாறிடும். அப்போ இங்க 7,000 minus 35,800 வந்து 28,800 மாறிடும். ரெண்டு 0 வந்துச்சா? இப்ப இதுல 0 இங்க 0 வரணும். என்ன பண்ணும்? R2 minus 6R1 அது போட்டோம்னா அது 0 வந்துடும். அப்ப பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கு? ரேங்க் வந்து 3 தான் இருக்கு. அப்ப யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? பிரிச்சிடலாமா? 1 1 1 0 0 1 2 0 0 minus 16. x, y போட்டோம்னா ஈக்குவல் டு இந்த ஆன்சர். அப்ப x plus y plus z equal to 5,000. 1 into x, 1 into y, 1 into z. அடுத்து y plus 2z equal to 5,800. Minus 16z equal to minus 28,800.
அப்ப முதல்ல z கண்டுபிடிச்சிட்டு அத செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா y கிடைக்கும். xy ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா x கிடைக்கும். ஓகேவா? ரைட், புரிஞ்சுதா? முதல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் மத்த எல்லாமே. ஓகேவா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் வந்து போன இதோட இது கொஞ்சம் ஈஸியா அப்படின்னு வச்சுக்கோயே. ரைட், சேம் அதாவது யூனிக் சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சுன்னா கிரேம் ரூல் யூஸ் பண்ணிட்டு நம்மளால வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப கிரேம் ரூல் யூஸ் பண்றதுக்காக நம்ம பேசிக்கான ஐடியா என்ன, ஒரு அந்த மேட்ரிக்ஸ் இன்டு எக்ஸ் ஒய் செட், ஓகே, எக்ஸ் ஒய் இல்ல எக்ஸ் ஒய் செட் ஈக்குவல் டு அதோட கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்முலாவா. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு தெரியும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியும். அப்ப யூனிக் சொல்யூஷன். அப்ப என்ன பண்ணலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா என்ன, இந்த ஏவோட அந்த மேட்ரிக்ஸ் வந்து வருதுல அதோட டிட்டர்மினன்ட் போடணும். அது நாட் ஈக்குவல் டு ஜீரோனா தான் யூனிக் சொல்யூஷன். அதனால அது யூனிக் சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு காலமுக்கும் நம்ம என்ன பண்றோம், இந்த கான்ஸ்டன்டால நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ எனக்கு ஜெனரலா என்ன, A1 A2 B1 B2 இதுதான் டிட்டர்மினன்ட். A1 A2 B1 B2 தான் டிட்டர்மினன்ட். AX அப்படின்றது என்னன்னா, இந்த D1 and D2 A1 A2ல ரீப்ளேஸ் பண்ணனா அது AX. ஓகேவா? AYன்றது இந்த D1 D2 இதுல ரீப்ளேஸ் பண்ணனா ஓகேவா del y. இப்ப del x by del போட்டேன்னா எனக்கு x கிடைக்கும். x equal to என்ன, del y by del x by del y வேணும்னா del y by del. அவ்வளவுதான். இப்போ இது த்ரீ வேரியபிள்ஸ் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் முதல்ல 2 வேரியபிள பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ வந்து 3 வேரியபிள் போகணும். அப்போ 2 வேரியபிளுக்கு இந்த 2x plus 3y equal to 7, 3x plus 5y equal to 9. இப்ப இதோட டெல் என்ன ஆகும், 2 3 3 5. அப்ப 10 minus 9 1 not equal to 0. அப்ப யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ இந்த 7ம் 9ம் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணனா 7 9 3 5. 35 minus 27 8. ஓகேவா? இந்த 7ம் 9ம் இங்க ரீப்ளேஸ் பண்றனா del y. அப்ப 18 minus 21 minus 3. அப்ப x equal to என்ன, del x by del 8 by 1 8, del y by del minus 3 by 1 minus 3. ஓகேவா? இதே மாதிரி following table represent the number of shares of two companies A and B during the month of January and February, and it also gives the amount of rupees invested by Ravi during the 2 months for the purchase of shares of the company. Find the price of share A and B purchased during the year. இப்போ 10 units வாங்குறாங்களா, 10x plus 5y equal to 125. ஓகேவா? 10x plus 5y equal to 125. 9x plus 12y equal to 150. ஓகேவா? அப்போ 10 5 9 12 ஒரு டிட்டர்மினன்ட் போடலாம். டிட்டர்மினன்ட் ஓகேவா? ரைட். b யோட வேல்யூ என்ன, ax equal to b யோட வேல்யூ 125 150. ஓகேவா? ரைட். அப்ப 10x 10 9 5 12 into x, that is small x comma small x y equal to 125 1. அதுதான் கொஸ்டினா. யூனிக் சொல்யூஷன் இப்போ எதுவுமே சொல்லனா நீ வந்து யூனிக் சொல்யூஷன்ல நீ போடலாம், கிரைம் ஸ்டோர்லயே போடலாம். ஏன்னா அது வந்து ஸ்டாண்டர்டா டக் டக்குன்னு வந்து மெத்தட் வந்துட்டு. யூனிக் சொல்யூஷன் இல்லைனாதான் நீ அடுத்ததுக்கு போகணும். அப்போ எக்ஸ் ஒய்ல இருக்குன்னு வச்சுக்கோயே, ஒய்ய கான்ஸ்டன்டா கேன்னு வச்சுக்கோ, கேன்னு வச்சுட்டு வேல்யூ பண்ணு. ஓகே. ஆனா உனக்கு வந்து அந்த மாதிரி கொஸ்டின் இல்லை. இதுல இந்த வேர்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, வேர்ட் ப்ராப்ளம்ல
யூனிக் சொல்யூஷன் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்த லாஸ்ட் ரெண்டு கொஸ்டின் யூனிக் சொல்யூஷன் தான். ஓகேவா? ரைட். நாட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்ட்டு வந்து இருக்குன்னா தான் நீ அடுத்தது வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்ப கிரேம்ஸ் ரூல் அப்ளை பண்ணனா முதல்ல டெல் வந்து 75 கண்டுபிடிச்சிருது. இதை நீ இன்னும் கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ண முடியும், முடியாதுலாம் இல்லை, இன்னும் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணலாம். எக்ஸாம்பிள், இத இதை இன்னும் கம்மி பண்ணனா நீ எப்படி கம்மி பண்ணுவ? டிவைட் பை 5 போட்டோம்னா 2x plus y equal to 25 வரும். டிவைட் பை 3 போட்டோம்னா 3x plus 4y equal to 15 வரும். அப்படியும் நீ கண்டுபிடிக்கலாம் எக்ஸ். அப்போ உன்னோட ஈக்குவேஷன் வந்து இன்னும் சிம்பிள் ஆயிடும்ல. 2x plus y equal to 25. 3x plus 4y equal to 50. அப்போ 2 1 3 4. 8 minus 3 5. ஓகேவா? இப்போ 25 50 இங்க ரீப்ளேஸ் பண்ணோம்னா 25 50 1 4. 100 minus 50 50. ஓகேவா? அப்போ 50 by 5 10 units of x. இப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோம்னா 2 3 25 50. 100 minus 20 75 25. அப்ப 25 by 5 5 units. x equal to 10, y equal to 5. இப்ப இதேதான் இங்கேயும் வரும். ஓகேவா? இதேதான் இங்கேயும் வரும். என்ன இங்க வந்து 120 minus 45 75 வரும். இப்போ 125 150 வச்சுட்டோம்னா 125 into 12. 125 into 12. 125 into 12 125 டபுள் பண்ணு. 12 half பண்ணு. 250 into 6. இப்போ எனி நம்பர் உனக்கு அந்த எக்ஸல் ஷீட் கொடுத்தாங்க. 125 into 12 எனி 5 ஆல முடிகிற நம்பர் இன்டூ ஒரு ஈவன் நம்பர். காலையான வரல, அதனால அமைதியா ரெக்கார்டிங் ஆகிட்டு வந்து பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் இப்பதான் பண்றாங்க. நீ காலை வந்துருக்கணும்லடா. ஃபைவோட நம்பரை டபுள் பண்ணணும், 12 half பண்ணணும். அப்ப 250 into 6 ஆயிடுமா 1500 மைனஸ் 150 into 5 750. 750. அப்ப 750 by 75 போட்டா 10. இது 1500 மைனஸ் 9 into 125. 900 plus 225. 1125 வரும். அப்ப 375 75 போட்டோம்னா 5. நம்மளுக்கு எவ்வளவு ஈஸியா வந்துச்சு. ஏன்னா நான் அதை வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டேன். என்னோட ஈக்குவேஷனை நான் வந்து காமனா எடுக்க முடியும்னா காமனா எடுத்துட்டேன்னா உனக்கு ஈஸி, சம் ஈஸி. ஓகேவா? ரைட். இப்போ இதே மாதிரி டபுள் இருக்கிறது அடுத்த கொஸ்டின். டோட்டல் காஸ்ட் ஆஃப் 11 pencils and 3 erasers. அப்ப 11x plus 3y equal to 64. 8 pencils and 3 erasers. 8x plus 3y equal to 49. அப்போ 11 8 3 3. அப்ப 33 minus 24 9. யூனிக் சொல்யூஷன். ஓகே, கிரேம்ஸ் ரூல் எல்லாமே யூனிக் சொல்யூஷனுக்கு மட்டும் தான். அதனால ஃபுல்லாவே இங்க யூனிக் சொல்யூஷன் மட்டும் தான். அதனால நீ வந்து ரேங்க் பார்க்கணும் இது பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. ஓகேவா? ரைட். இப்போ டெல் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டா எடுத்துட்டு கேன்னு எடுத்துட்டு அதை வந்து கொண்டு போகும். ஓகேவா? இப்போ 9 வந்துருச்சு. அப்ப 64 49 வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா 64 into 3 192 மைனஸ் 147 45. 45 by 9 5. 11 into 49 539. 539 minus 8 into 64 128 256 512. ஓகேவா? மைனஸ் பண்ண 27. 27 by 9 வந்து 3. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இது ஸ்டெப் நீ தான் போடணும். 11 into 49 minus 8 into 64. இப்போ 11 into மல்டிப்ளை பண்றப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், 13 வருது. 1
3. ஓகேவா? 539 மைனஸ் இது 8 கியூப் 512. சப்போஸ் 8 கியூப்னு தெரியலன்னா 8ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணும்? டபுள் 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 3 டபுள் பண்ணும். 64 டபுள் பண்ணா 120. 128 டபுள் பண்ணா 256. 256 டபுள் பண்ணா 512. ஓகேவா? அப்போ 539 மைனஸ் 512, 539 மைனஸ் 512, 27. அப்போ 27 by 9 போட்டோம்னா the cost of pencil is 5 and the cost of eraser is 3. ஓகேவா? ரைட். அப்போ ஒரு டைரக்ட் சம் ஈக்குவேஷன் கொடுத்து அப்புறம் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி 2 சம். இப்போ இதே ஃபார்மேட்டை இந்த இடத்துல கவனிச்சோம்னா அந்த 3 சம் அந்த ஃபர்ஸ்ட் சம் போடுறியா? ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம் போட்டுட்டு இதுல ரெண்டையும் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 யூனிட்ஸ்ல செகண்ட் கொஸ்டின். Commodity was produced by using 3 units of labor and 2 units of capital. The total cost of 62 rupees. If the commodity had been produced by using 4 units of labor and 1 unit of capital, cost was 56. What is the cost per unit labor and capital? Use determinant method. அப்படின்னா claims. இப்போ ஃபர்ஸ்ட் 2 சம் என்ன பண்ணும்? del x del y division answer. ஓகேவா? செகண்ட் சம் இதுல 3 யூனிட் லேபர் 2 யூனிட் கேபிட்டல். அப்ப 3x பிளஸ் 2y 4x பிளஸ் y ஈக்குவல் டு 56. அப்ப டெல்லா -5 வருது, நாட் ஈக்குவல் டு 0. அப்ப கிரேம்ஸ் ரூல் அப்ளை பண்ணனா இங்க 60 to 56 அப்ளை பண்ணனா 62 minus 112. ஓகே, -50. அப்ப -50 by -5 10 units. அதே மாதிரி del y சப்ஸ்டிட் பண்ணனா 3 into 56 168 minus 4 into 62. 4 என்ன பண்ணும்? டபுள் டபுள். அப்போ டபுள் இன்டூ டபுள் பண்றப்ப 62 டபுள் பண்ணா 124. 124 டபுள் பண்ணோம்னா 248. 248. அப்போ இதை மைனஸ் பண்ணா -80 வரும். அப்ப -80 by 5 -80 by -5 16. அப்ப காஸ்ட் ஆஃப் லேபர் வந்து 10 rupees, காஸ்ட் பர் யூனிட் கேபிட்டல் வந்து 16 rupees. இப்ப இதுக்கு அடுத்து a total of 8,600 was invested in 2 accounts. One account earned 3/4% annual interest and the other account earned 1/2 annual interest. If the total interest for 1 year is 431.25, how much was invested in each account? அப்போ ஒரு x plus y equal to 8,600. ஒன்னு. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் என்ன? 4/3/4. அப்போ 16 plus 3 19/4% அப்படின்னு சொல்லலாம். x into 19/4 into x into 19/4 divided by 100. y into 12 plus 1 13/2. அப்ப 13 வந்து அதையும் 4 கன்வெர்ட் பண்ணோம்னா 26/4 மாறும். ஏன் அந்த by 4 அப்படின்னு போடுறோம்னா ரெண்டுமே சேம் யூனிட்டா வரணும் அப்படின்ட்டு நம்ம அது மாதிரி போடுறோம். ஓகேவா? ரைட். இது ரெண்டும் ஆட் பண்ணா என்ன வருது? 431.25. ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ரைட். 19/400 into x. இது 13/200 வருதா? அதனாலதான் 400 வரணும் அப்படின்றதுக்காக தான் into 4 போட்டுட்டேன். ஓகேவா? into 2 divide by 2 போட்டுட்டேன். அப்ப 26/400y. சரியா? இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 4. இங்க நான் வந்து 400 மாத்தினதுனால 19x plus 26y equal to 431.25
25 into 400 மாறும். into 100 வந்து இது டபுள் ஆயிடுமா? 43 125 ஆயிடுமா? into 4 போடணும்னா டபுள் டபுள் 1,72,500 ஆகும். எதனால இங்க வந்து 400 ஆக்குன? எனக்கு அங்கேயே கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக 400. கீழே 400னா மேல இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 19x plus 26y divided by 400 equal to 431. into 100 போடுறப்போ 4 into 100 100 போடுறப்போ 43,125 into 4 into 4 னா என்ன? டபுள் 43,125 டபுள் பண்ணனா 86,250 ஆகும். 86,250 டபுள் பண்ணனா 172,500 ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னோட ரிட்டர்ன் ஒர்க்கை நீ கம்மி பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னால பக்காவா ஆன்சர் பண்ண. ஓகே, அப்ப நம்மளோட ஈக்குவேஷன் 26 minus 19 7 not equal to 0. Crane's rule applicable. x plus y பா ரெண்டு ஈக்குவேஷன் தான்ப்பா. ஓகேவா? அப்போ 8,600 into 26 minus 1,72,500 5,100 வரும். இப்ப அதே மாதிரி 1,72,500 19 into 86 இதை 20 minus 1 ஆக்கிட்டு 20 into 86 வந்து ஈஸியா போட்டுடலாம். மைனஸ் 8,600 போட்டோம்னா உனக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட், இது 9,100 வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா எனக்கு ரெண்டு ஆன்சர். ஓகேவா? ரைட், பாரு. At Marina, two types of games, horse riding and quad bikes riding, are available on hourly rent. Kiran and Benita spent 780 and 560 during the month of May. Right? எப்படி வந்து இருக்கு? கிரண் வந்து 3 ஹார்ஸ் ரைடு, குவாட் பைக் ரைடிங் 4. பெனிட்டா வந்து 2 ஹார்ஸ் ரைடு, 3 குவாட் பைக் ரைடிங். ஓகேவா? ரைட், அப்போ 3x plus 4y equal to 780. 2x plus 3y equal to 560. ஓகேவா? ரைட்டா? அப்ப டெல் கண்டுபிடிச்சிருவ. 9 minus 8 1. 780 560 நீ ரீப்ளேஸ் பண்ணனா 780 into 3 78 into 3 80 minus 2 80 into 3 வந்து 240 2400 minus. ஓகேவா? மைனஸ் போட்டனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா 60 மைனஸ் பண்ணனா உனக்கு 2340. அதே மாதிரி 560 into 4 டபுள் டபுள். ஓகேவா? 1120 2240 மைனஸ் பண்ணா எனக்கு 100 rupees வரும். அப்ப 100 by 1 100. இப்ப எக்ஸோட வேல்யூ ஹார்ஸ் ரைடிங்க்கு 100 ரூபா, குவாட் பைக் ரைடிங்க்கு 120 by 1 120 rupees. அவ்வளவுதான். இது 3. ஓகேவா? அப்ப 3க்கு போறதுக்கு முன்னாடி 3யோட ஃபண்டமெண்டல் ஐடியா. ஓகேவா? 3யோட ஃபண்டமெண்டல் ஐடியா. அப்போ நார்மல் 2 இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஓகேவா ஆச்சா? இப்ப 3னா என்ன? டிட்டர்மினன்ட் வந்து A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. அப்ப டெல் கண்டுபிடிச்சிருவியா? எக்ஸோட இடத்துல A1 A2 A3 இடத்துல D1 D2 D3 சப்ஸ்டிட் பண்ணனா டெல் எக்ஸ். அதே மாதிரி டெல் ஒய் டெல் இசட். ஓகேவா? டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட். அப்போ டெல் எக்ஸ் பை டெல் எக்ஸ், டெல் ஒய் பை டெல் ஒய், டெல் இசட் பை டெல் இசட். ஓகேவா? அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல 3க்கு வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்போ எக்ஸ் 1 1 1 2 minus 1 3 3 2 minus 1. இப்போ 1 into minus 1 into minus 1 plus 1 1 minus 6 minus 5 வரும். 1 into minus 5. ரைட்டா? இங்க 13 போட்டாங்களா? இது எப்படி வரணும்? 1 into 1 into 1 minus 6. 1 minus 6 minus 1 into second minus of 1 into minus 2
-2 -6 -9 -2 -9 1 into 4 plus 3. So 1 into -5 -5 -1 into -11 plus 11 1 into 7 7 18 -5 13. இப்படிதான் இந்த ஸ்டெப் வரணும். ஓகேவா? ரைட். இப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்? டெல் எக்ஸ்க்கு அந்த வேல்யூ 1 4 1 1 அதோட d1 d2 d3 சப்ஸ்டிட் பண்ணிட்டு 4 into 1 minus 6 minus 1 into plus 1 into plus 1. Okay. So 4 into minus 6. 4 into minus 5. Minus 20. Yeah. Minus 1 into minus 4. Plus 4. 1 into 3. So minus 20 plus 7. Minus 13. இதே மாதிரி செகண்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போட்டோம்னா 39 26. நம்மளுக்கு del x by del தானே minus 13 by 13 minus 1. 39 by 13 3. 26 by 13. ஓகேவா? இவ்வளவுதான். del equal to 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும்? Then the system of equation has either no solution or infinitely many solutions. Solution இருக்காது இல்ல infinitely many solutions இருக்கலாம். ஓகேவா? ரைட். சொல்யூஷனே இல்லைன்னா அதுக்கு கான்டாக்டே இல்லை. மூணுத்துக்குமே ஒன்னொன்னு ஒரு பிளேனர் மூணுத்துக்குமே கான்டாக்ட் இல்லை அப்படின்னா நோ சொல்யூஷன். மூணுமே வந்து ஒன்னா இருக்கு அப்ப இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல மூணுமே ஜாயின் ஆகலாம், அதுவும் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். அதுதான் போன வாட்டி இதுல அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல சொல்யூஷன் del equal to 0 இருக்குன்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். எக்ஸாம்பிள், price of 3 business mathematics books, 2 accountancy books and 1 commerce book. அப்ப 3x plus 2y plus z equal to 840. Price of 2 business maths books, 1 accounts book and 1 commerce book. 2x plus y plus z equal to 570. Price of 1 business maths book and 1 accountancy book and 2 commerce book. X plus y plus 2z equal to 630. Find the cost of each book using famous book. Upper first determinant. Okay, equation length. Okay, determinant not equal to 0. Okay, solution. Upper del y. Okay, x வந்து replace பண்ணிட்டு minus 240 வரும். y replace பண்ணா minus 300. z replace பண்ணா minus 360 வரும். அப்போ minus 220 by minus 2 plus 120. Minus 300 by minus 2 plus 150. Minus 360 by minus 2, 180. அவ்வளவுதான் ஆன்சர். An automobile company uses 3 types of steel. S1, S2, S3. Okay, right? S1, S2, S3. For providing 3 different types of car. அப்ப ஒவ்வொரு காரும் S1 கொஞ்சம், S2 கொஞ்சம், S3 கொஞ்சம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. ஓகேவா? Required R tons. Okay, for each type of car. And total available steel of all 3 types are summarized in the following. அப்ப S1 வந்து மொத்தம் 28 available, S2 வந்து 13 available, S3 வந்து 14 available. அப்போ X amount of S1 use பண்றோம். ஓகேவா? X is the number of cars in C1. ஓகேவா? ரைட். அப்ப X C1 ஓட கார்ஸ்னா அந்த C1 க்கு S1 கொஞ்சம் வந்து அப்ளை ஆகும். 3x1 3x. நான் தான் சொன்னேன் மதியத்துக்குள்ள அது எல்லாத்தையும் 4 எக்ஸசைஸும் முடிக்கணும். அதுக்கப்புறம் மதியம் வந்து அடுத்த 2 எக்ஸசைஸும் பார்ப்போம், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம்.
அப்ப 3x plus 2y plus 4z equal to 28. ஓகேவா? ரைட்? அப்ப 3 ஈக்குவேஷனா del கண்டுபிடிக்கணும் -3. அப்ப ஆப்வியஸா del x 28, 13, 14 -6 வரும். y க்கு -9, -12. அப்ப -3 by -6 by -3, 2 units. ஓகேவா? -9 by -3, 3 units. 4 units. அப்ப 2 C1 கார், 2 C2 கார், சாரி 3 C2 கார், 4 C3 கார். 4 வந்து ரைட் பண்றாங்க. அவ்வளவுதான். இப்போ அந்த ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, டைரக்டா வேற ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷன் கொடுத்து போடுற சம்ம ஃபர்ஸ்ட் முடிக்கணும். தேர்ட் கொஸ்டின் அந்த எக்ஸாம்பிள் ஒண்ணு போட்டுட்டு தேர்ட் கொஸ்டின் சேம் ரூல். ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின் அப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் சேம் ரூல். டெல். ஓகேவா? டெல், டெல் ஒய், டெல் எக்ஸ், டெல் ஒய், டெல் செட். அதுல இருந்து சொல்யூஷன். இத முதல்ல அங்க 2 கூட வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொன்னது. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து 3 வெரைட்டி. ஃபிஃப்த் எக்ஸாம்பிள். In a market survey, 3 commodities A, B, and C were considered. In finding out the index number, some fixed weights were assigned to 3 varieties in each of the commodities. The table below provide the information regarding the consumption of 3 varieties. நேத்தே வந்து 4 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டேன். அது வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் நம்மளோட யூடியூப்ல. யாருக்காவது மொபைல் ஃப்ரீயா இருக்குன்னா அதை வாங்கி அப்படியே அதை பாரு. அப்போ x plus 2y plus 3z equal to 11, 2x plus 4y plus 5z equal to 21, 3x plus 5y plus 6z equal to 27. இப்போ 3 ஈக்குவேஷன் del கண்டுபிடிக்கணும். del x, del y, del z. ஓகேவா? அடுத்து total of 8,500 was deposited in 3 interest earning accounts. அப்போ x, y, z 3 வந்து அதுனா x plus y plus z equal to 8,500. The interest rate were 2%, 3%, 6%. If the total simple interest for 1 year is 380. அப்போ 2x by 100 plus 3y by 100, 6z by 100 equal to 380. அப்போ 2x plus 3y plus 6z equal to 380 into 100. ஓகேவா? 38,000 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் the amount invested at 6% was equal to the sum of other two amounts in the other 2 accounts. 6%ல அந்த z இருக்குல்ல, z equal to x plus y. The amount invested at 6%. Amount invested at 6% எவ்வளோ? z equal to sum of amounts of other 2. அப்போ z equal to x plus y. அப்போ x plus y minus z equal to 0. அப்போ 1 1 1 1 1 minus 1. அப்புறம் மூணாவது 2x 3y 6z. ஓகேவா? 1 1 1 என்ன வந்துச்சு? 8,500. இங்க 0, இங்க 38,000. ஓகேவா? அப்போ எப்பயும் போல 1 1 2 1 1 3 1 minus 1 6. அப்ப அந்த வேல்யூ நீ அப்ளை பண்ணனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர். சரியா? ரைட்? அவ்வளவுதான். அப்போ அந்த கான்செப்ட்ல இருந்து அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுதான் உனக்கு பிரச்சனை.
அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட முடியும் அப்படின்னா ஆன்சர் இமீடியட்டா. ஓகேவா? இதுதான் நம்மளோட டார்கெட். del del x del y del z. x equal to del x by del y equal to z equal to. ஓகேவா? ரைட்? அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ கிரெயின்ஸ் ரூல்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன். அதனாலதான் உன்னை முதல்ல 2 இருக்கிறத போட்டு எல்லாத்தையும் வந்து பழக சொன்னோம். அப்ப வந்து உனக்கு ஓகே இதான் பண்ணணும்ட்டு ஒரு ஐடியா வந்துடும். அப்புறம் 3, அதுக்கப்புறம் இதோட சம்ஸ். அவ்வளவுதான் அது. ஓகேவா? புரியுதா? இவ்வளவுதான். நீ ஒரு விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ உனக்கு பெஸ்டான ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட செகண்ட் ஈஸியா. ஓகேவா? நெக்ஸ்ட், forecasting the succeeding state when the initial market share is given. சரி, முதல்ல இதை போடும். இப்ப அங்க கிரெயின்ஸ் ரூல் பார்த்தோம்ல, அதையும் இங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்க வந்து அந்த பேஸ் தான் அப்ளை பண்ணா எப்படி அந்த கிரெயின்ஸ் ரூல சிம்பிளா ஒரு கான்செப்ட்ல அப்ளை பண்ணனா உனக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதுதான் இங்க. ஓகேவா? அந்த கிரெயின்ஸ் ரூல டைரக்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறது கூட உனக்கு நான் வேல்யூ எப்படி பண்ணணும்னா நான் சொல்லி கொடுக்கணும்னா நான் சொல்லி கொடுப்பேன். 2 ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்றேன்னா ஈஸியா இன்னொரு கொஸ்டினை ஃபாலோ பண்ணிடலாம். இப்ப பாரு, எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு 2 into 56, 2 into 56, 112 minus 1 into 62, 62 divided by 2 into 4, 8 minus 3 into 1, 3. அப்போ 50 by 5, 10. ஓகே, அதாவது இப்போ 2x plus 3y equal to 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. x plus y equal to 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. x வேணும்னா 3 3s are 9 minus 1 7s are 7 divided by 3 1s are 3 minus எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதுதான் ஃபர்ஸ்ட் minus 2 1s are 2. அப்போ 9 minus 7 2 divided by 1 answer 2. x கிடைச்சிருச்சா? y ஈஸியா கண்டுபிடிச்சு உன்னோட ஆன்சரை இனிஷியல் ஸ்டேஜ்லயே உன்னால கண்டுபிடிச்சிட்டு பெஸ்டா போட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இனிஷியல் ஸ்டேஜ்லயே என்ன தேவையோ அதை பண்ணலாம். அதை பண்ணிட்டு பெஸ்டா நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இல்ல, எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல ஒய் சப்ஸ்டிட் பண்ணனா உனக்கு இது எக்ஸ் வந்து 10 கிடைச்சிருச்சா? 30. இந்த 30 இந்த சைட் கொண்டு போ. 6 minus 30, 32. 2 ஆல டிவைட் பண்ணு, 16. அதான் ஆன்சர் வந்துச்சு. 2 ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி பண்ணிடலாம். டக் டக்குன்னு உனக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை நீ டிட்டர்மைன் பண்ணிட்டே வந்து ஆன்சர். அப்போ ஒரே ஒரு ஐடியா தான், அந்த ஒரு ஐடியாவை நீ எந்த லெவலுக்கு வந்து மென்டலி ஏத்துக்கிறன்றது தான் வேலை. வேற எதுவுமே வந்து ஒர்க் இல்லை. ஓகேவா? இதை முடி. அடுத்தது வந்து இன்னும் ஈஸியாகும். ஒவ்வொரு எக்ஸசைஸ் உனக்கு சொல்லி கொடுக்கறது ஆக்சுவலா ஈஸி. புக்ல என்ன ஸ்டெப் போட்டிருக்காங்கன்னு தெரியல அப்படின்றத உனக்கு அங்க மட்டும் உனக்கு சொல்லி கொடுத்தோம்னா டக் டக்குன்னு போட்டுடலாம். இது தெரியாததுனால்தான் எல்லாரும் ஒரு சம்மையே மகப் பண்ணுவாங்க. அதை பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே.